நீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. திருதிப்புன்னு ஒருத்தன் உள்ள வரான். உடம்பு முழுக்க பாம்பு. யாராவது பக்கத்துல வந்தா வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்டுறான். அதோட மட்டும் இல்லாம ஆளை பாக்குறதுக்கு பைத்தியம் மாதிரியும் பிச்சைக்கார மாதிரியும் தெரியறான். ஆனா அவன் என்ன கிளைம் பண்றானா, நான் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிறேன். உங்க எல்லாரையும் மனித இனத்தையே எதிர்காலத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறேன். ஐ அம் ஃப்ரம் த ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னா அவனை நீங்க என்னவா பாப்பீங்க? போடா மென்டலு அப்படின்னு திட்டுவீங்களா? இல்ல அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து தம்பி அப்படியெல்லாம் இல்லப்பா நீ ஏதோ பெணாத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு புரிய வைக்க பாப்பீங்களா? உங்க சிந்தனையை கொஞ்சம் நேரம் சதற விடுங்க. அந்த கேப்ல குட் லக், ஹேவ் ஃபன், டோன்ட் டை அப்படின்னு 2025ல வந்த இந்த ஹாலிவுட் படத்தை ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல் ரொம்ப பரபரப்பா இருக்குது. நிறைய பேருக்கு சாப்பாடு சப்ளை ஆகிட்டே இருக்குது. மெனு ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கையில சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தன் உள்ள வரான். அவன் Dress, அவன் காலு, கை, பாடி எல்லாத்தையும் பாருங்க. உடம்பு முழுக்க ஏதோ குப்பையில கிடந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சு Dress பண்ணாப்ல ரொம்ப வித்தியாசமா விகாரமா இருக்கிறான். வந்தவன் நான் உங்களை கொள்ளையடிக்க போறதில்ல, நான் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஒருத்தருமே அவனை கண்டுகிட்டாப்ல தெரியல. போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா கிட்ட இருந்து போனை தூக்கி போடுவான். இங்க பாருங்க, எதிர்காலத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன்னு சொல்றேன், ஃபியூச்சர்ல இருந்து நான் வந்திருக்கிறேன். என் பேச்ச கேட்கலன்னா எல்லாம் கஷ்டமா போயிடும். எதிர்காலத்துல ஒண்ணுமே உருப்படாது, நான் பேசுறத ஒழுங்கா கேளுங்கன்னு சொல்லி போனெல்லாம் எடுத்து கண்ணா பின்னான்னு வீசி எறிகிறான். சோசியல் மீடியா பிள்ளைகளை விட நீங்க சோசியல் மீடியாவை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு எதிர்காலத்துல இருந்து வந்தவர் நம்ம படத்தோட ஹீரோ எல்லாரையும் திட்டுறாரு. மனித இனத்தோட மிகப்பெரிய எதிரி ஆயுதம் என்ன தெரியுமா? செல்ஃபியா. ஏஐ வந்த பிறகு மனிதர்கள் யோசிக்கிறதையே விட்டுட்டாங்களாம். இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்க சில பேர் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. குறுக்கால போய் நிக்கிறாரு இவரு. உடனே ஆம்பளைங்க சில பேர் சேர்ந்து அவர் அடிக்க வரும்போது என்கிட்ட பாம்பு இருக்குடா அப்படின்னு சொல்லி பாம்பை காட்டுவார். எல்லாம் பயந்துறானுங்க. எவனாவது என்ன பிடிக்க வந்தீங்க, இது அமுக்குன வெடிச்சிரும், அத்தனை பேரும் செத்து போயிடுவேன்னு மிரட்டுறாரு. உடம்பு முழுக்க பாம்பை சுத்தி வச்சிருக்காரு. எந்திரிச்ச ஆம்பளைங்க எல்லாம் அமைதியா உட்காந்துறாங்க. ஒரு தொப்பி போட்டவர் மட்டும் உட்கார மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோவா ரொம்ப ஓரா பண்ணாதரா, உட்கார்றா, இந்த படத்துக்கு நான் தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டார். எதிர்காலத்துல எல்லாம் நாசமா போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க என்ன, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற 40 பேர் இல்ல, உங்க தலைமுறையில் இருக்கிற அத்தனை பேரும் காரணங்கிறாரு. காலையில எந்திரிச்சதும் முத வேலையை என்ன பண்றீங்க? உங்க இமெயில செக் பண்றீங்க. அப்புறம் சோசியல் மீடியா பக்கம் போய் Facebook, Twitter, X, Y, Zன்னு எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற நேரம் அதிகமாயிட்டே இருக்கும். பெட்ல இருந்து சட்டுப்பட்டுன்னு எந்திரிச்சு வேலையை பார்க்கறத விட்டுவிட்டு பெட்ல இருந்து எந்திரிச்சதும் போனை நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்க. பெட்டை விட்டு எந்திரிக்கணுங்கிறதையே மறந்து போய் மணிக்கணக்கா லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க சமூகமே அப்படித்தான் இருக்குது. சாப்பிடும்போது கூட போனு. எல்லாருக்கும் கண்ணு கெட்டு போய் எல்லாம் கண்ணாடி கிண்ணாடி மருத்துவம் அது இதுன்னு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, லென்ஸ் கின்ஸ்ன்னு. ஆனா யாருமே எதிர்பார்க்கல இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கறதுங்கிறாரு. எல்லா பேரும் பிரமிப்பா பாக்குறாங்க. நான் சொல்றதை எவனாவது கேக்குறீங்களா அப்படின்னு சத்தம் போறாரு. உங்கள எத்தனை பேரு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க தெரிஞ்சவங்களோட போன் நம்பரை நீங்க ஞாபகப்படுத்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஐ மீன் மனசுல மூளையில சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? கிடையாது. எல்லாரோட போன் நம்பரும் போன்ல தான் இருக்குது. எதுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டுன்னு பிடிச்சவங்க நம்பரை கூட மனப்பாடம் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க இல்ல அப்படின்னு கேக்குறாரு. உங்க பிள்ளைகளுக்காவது உருப்படி ஏதாவது சொல்லி வளர்க்குறீங்களா? அதுவும் கிடையாது. அதனாலதான் எதிர்காலத்துல இருந்து நான் வர வேண்டியதா போயிடுச்சு. எதிர்காலத்துல எல்லாத்துக்குமே நாங்க சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏஐ இன்னும் முழு வளர்ச்சியோட இன்னும் சில பல காலங்கள்ல படுபயங்கரமா வளரும். ஏஐ வளர்ந்து நிற்கும் போது மனித இனமே அப்படியே கீழே படுத்துரும். ஆனா இது எல்லாத்தையும் தடுக்க முடியும், மனித இனத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு இந்த நொடி இந்த பொழுது புரட்சி வெடிக்கணும்ங்கிறாப்ல. அதை கேட்டு கண்ணாடி போட்ட ஒருத்தவர் சிரிச்சிட்டு இருக்க அப்படியே குட்டிக்காரன் நடிச்சிட்டு வந்து துப்பாக்கி எடுத்து மூக்குக்குள்ள நீட்டு ரேஞ்சுக்கு போயிட்டாப்ல. என்னடா காமெடியான்னு கேக்குறாரு. அவன் சாப்பிட்ட எல்லாத்தையும் தட்டி விடுறாரு. மறுபடியும் சொல்றேன், இந்த நொடி இந்த பொழுது புரட்சி வெடிக்கணும். உங்கள சில பேர் கரெக்டான காம்பினேஷன்ல என் கூட கைகோர்த்தா இந்த புரட்சியில கலந்துகிட்டா மனித இனத்தை நம்மளால காப்பாற்ற முடியும், நம்மளால ஜெயிக்கவும் முடியும்னு சொல்லி சில பேரை கூப்பிடுறாரு. இந்த ஹோட்டலுக்கு வந்து இதே மாதிரி இவர் பேசி சில பேரை ரெக்ரூட் பண்ண முயற்சி பண்றது இது 117வது முறையா. இப்போ உங்ககிட்ட பேசுற இதே விஷயத்த 117 தடவை ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கிறேன். காக்கி சட்டை, உனக்கு பிடிச்ச படம் இதானடான்னு கரெக்டா படத்தோட பேரை சொல்றாரு. அவன் பிரமிப்பா பாக்குறான். எப்படி உங்களுக்கு தெரியும் கேக்குறான். இந்த 117 முறையும் உங்கள பல பேர்கிட்ட பேசியிருக்கிறேன், பல பேர்கிட்ட இருந்து நிறைய டீடைல்ஸ் கேதர் பண்ணிருக்கிறேன், பல பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு முறை நான் பேசும்போதும் உங்க 40 பேர்ல சில பேர் சேர்ந்து வருவீங்க, நம்ம முயற்சி பண்ணுவோம், தோத்து போயிடுவோம். அப்புறம் வேறு சில பேர் சேர்ந்து வருவீங்க, முயற்சி பண்ணுவோம், தோத்து போயிடுவோம். உங்கள சில பேரோட உசுறு என் பக்கத்துல என் கையில போறத நான் பல தடவை பார்த்திருக்கிறேங்கிறாரு. உங்கள சில பேரை நான் குடும்பமா கூட பார்த்திருக்கிறேங்கிறாப்ல. உங்களை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த 117 முறையும் உங்களை பத்தி நிறைய டீடைல்ஸை நீங்க சொல்லி மத்தவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறதா சொல்றாரு. அங்க 2 வயசான 2 பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கு இதுதான ஃபர்ஸ்ட் டேட் அப்படிங்கறத கரெக்டா சொல்றாரு. இந்த பொம்பளை 20 நிமிஷத்துல டாடா பை பை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவா. கடந்த அரை மணி நேரமாவே எப்படா உன்னை கழட்டி விட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கா.
ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த ஃபர்ஸ்ட் டேட்லயே அவளையே கல்யாணம் பண்ணி அவளையே காதலிச்சு புள்ள குட்டி பெத்துக்கலாங்கிற ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற. நீங்க 2 பேருமே என் பிரச்சனைக்கு என் கூட கைகோர்க்க போறது இல்ல. நீங்க 2 பேருமே இங்க இருந்து உயிரோட போக போறதும் இல்ல அப்படிங்கிறாப்ல. ஒருத்தன் டவுட்டுக்கு கையை தூக்குவான். டேய் போண்டா நிப்பாட்றா, கடந்த 117 முறையில 29 தடவை இதே மாதிரி கை தூக்கி இருக்கிற, ஆனா ஒரு தடவை கூட உருப்படியா எதுவும் நடந்தது இல்ல. உனக்கு முட்டி வலி சரிதானே அப்படிங்கிறாப்ல. அப்புறம் இன்னொரு பெரியவரை பார்த்து, ஒவ்வொரு முறையும் நீ அடுத்த 16 நிமிஷத்துக்குள்ள செத்து போயிடுற, கையை தூக்குன வெட்டி பிடிவேன் அப்படிங்கிறாரு அந்த பெரியவரை. அப்புறம் குண்டா ஒரு அம்மா உட்காந்துருக்கும் குடுமி போட்டு, அதுக்கு பேர் என்னது கொண்டை போட்டு. என்கிட்ட இருக்கிற சோல்ஜர்லயே ரொம்ப கிரேட்டஸ்ட் சோல்ஜர் நீயா தான் இருந்த, என்னோட போர் வீராங்கனை நீ இந்த புரட்சியில, எனக்கே என்ன பல விதத்துல காட்டினவ நீ. உனக்கு எனக்கு நடுவுல ஒரு மாதிரி ஃபீலிங்ஸும் கொழுந்து விட்டு எரியறதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனாலும் அடுத்த கட்ட முயற்சிகள் எதையும் நீயும் நானும் செய்யல. ஆனா ஒவ்வொரு முறையும் கடைசி கட்டத்துல நீ எனக்கு துரோகம் பண்ணிடுவ அப்படின்னு அந்த அம்மா கிட்ட நடக்க போறதெல்லாம் சொல்லி முத்தா கொடுத்துட்டு இருக்கிறான். இப்போ உங்கள சில பேர் என் கூட வரலாம், அவங்க இறந்தும் போகலாம். ஆனா நீங்க வரலன்னா மொத்தமும் காலி ஆயிடும் பாத்துக்கங்க. இன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உருப்படியா ஏதோ செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இப்படி பேசிட்டு இருக்கையிலேயே அங்க வேலை பார்க்குற அம்மா போலீஸுக்கு போன் பண்ண போன் எடுப்பாங்க. எத்தனை தடவை சொல்றதுரி, போலீஸுக்கு போன் பண்ணாதடி, போனை வைடி அப்படின்னு இங்க வந்து பார்க்காமயே சத்தம் போடுறான். உங்கள கரெக்டான சில பேர் ஒண்ணு கூடி என் கூட ஒத்துழைச்சா மனித இனத்தை காப்பாத்திடலாம், எதிர்காலத்தை காப்பாத்திடலாம். நான் எந்த இடத்துலயும் நிப்பாட்ட போறது இல்ல. ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி உங்கள சரியான ஆட்களை கூட்டு சேர்த்து இந்த முயற்சியில நான் ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாப்ல. கமான் சொல்லுங்க, யாரு என் கூட ஜாயின் பண்ண போறீங்க, எதிர்காலத்துல சேர போறீங்க அப்படின்னு கேட்டா யாருமே எந்திரிச்சாப்ல தெரியல. பல பேர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறாரு தனித்தனியா, அவங்களும் ஜாயின் பண்றாப்ல தெரியல. என்ன பேபி நீயாவது ஜாயின் பண்றியா அப்படின்னு கண்ணத்துல தடவி கொடுக்குறான். அந்த மாவும் ஜாயின் பண்ணாப்ல தெரியல. அதுக்குள்ள சமயக்காரர் என்ன பைத்தியமா அப்படின்னு வந்து சத்தம் போடுறாரு. வீடு வாசல் இல்லாத பிச்சைக்காரன்னு சில பேர் சொல்லிருப்பாங்க போல, அவங்களையும் திட்டுறாரு. அதுக்குள்ள போலீஸ் வர சவுண்ட் கேட்கும். என்னடி அறவரையா உளறி தொலைஞ்சிருக்கிற போலீஸ் கிட்ட, வேணான்னு சொன்னா கேக்குறியா, போலீஸ் வரப்போகுது அப்படின்னு சத்தம் போறாரு. அடுத்த தட்டுல இருக்கலாம் அடிச்சு சாப்பிடுறாரு. ஒரு அம்மா மட்டும் கையை தூக்கும், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. அவ்வளவுதான், வாலண்டியரா அப்ப யாரும் வரப்போறது இல்ல, அப்ப நானே கூப்பிடுறேன்னு மொட்டையா ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிடுறாப்ல. கோட்டு டை இதெல்லாம் போட்டு ஒரு ஜோடி இருக்கும், அவங்க 2 பேருமே ரெக்ரூட் பண்றாரு. அப்புறம் இன்னொருத்தவன் என்ன எடுத்துக்கங்க அப்படின்னு யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தர், அங்க இருக்கிற பசங்களுக்கு கோச் போல, கோச் எந்திரிச்சு நிக்கிறார். சரி வா அப்படின்னு அவனையும் கூட்டுக்கிறாப்ல. அந்த ஏற்கனவே ஒருத்தவர் கையை தூக்குனார்ல, அவர் மறுபடியும் கையை தூக்காப்ல. பேரு ஜெரால்டா, தயவு செய்து கையை கீழே போடு அப்படின்னு சத்தம் போறாரு. அப்புறம் பிரின்சஸ் மாதிரி ஒருத்தி ட்ரெஸ் பண்ணிருப்பா, நானும் வரேன்னு எந்திரிச்சு நிக்கிறா. ஆனா இவர் வேணான்ட்டாப்ல. ஏன்னு கேட்டா உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 5 பேர் இருக்கிறோம், பத்தாது, இன்னும் ஒருத்தவங்க வேணும்னு சொல்லி குண்டா ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்கோம். அந்த அம்மாவை நீ சேர்ந்துக்கணும் கூப்பிட்டுக்கிறாரு. அதே சமயம் ஒரு பாட்டில் கீழே விழுந்து சுத்தம். அந்த பாட்டிலோட கூர்மையான முனை அந்த பிரின்சஸ் தான் காட்டுது. ஆளு பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி இருக்கிறான்னு நம்மால வேணாங்கிறாரு. எதுக்கு, ஏதோ பாட்டில் விழுந்து சகுனம் கரெக்டா காட்டுது, ஒன்னதான் காட்டுது, எதுக்கு ஜாயின் பண்ணிக்கோன்னு பிரின்சஸையும் கூட்டுக்கிறாப்ல, இளவரசியையும் கூட்டுக்கிறாப்ல. இளவரசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா, அதனால இளவரசியை கூப்பிடுவோம். இந்த காம்பினேஷனை இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே இல்லைங்கிறாப்ல. பை த டைம் போலீஸ் வெளியில வந்து நிக்குது. கட் பண்ணி சில நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. அதுல ஒரு ஜோடி இப்ப இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாங்க இல்லையா, வலுக்கட்டாயமா அவங்க போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படி இப்படின்னு டை கட்டவன் புலம்பிட்டே வரான். ஏதோ ஒரு விஷயத்தை பண்றதுக்கு அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, ஆனாலும் பண்ணி ஆகணும்னு இந்த அம்மா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த பசங்களை கண்டாலே பிடிக்காதுப்பா, கூட்டத்தை கண்டாலே பிடிக்காதுப்பா அப்படியெல்லாம் சொல்லி பாக்குறா. அப்பவும் அதெல்லாம் முடியாது, நீ ட்ரை பண்ணித்தான் ஆகணும்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. எதுக்கு இவ்வளவு நேரம் பேசினாங்கன்னா, ஏற்கனவே இருந்த டீச்சரை என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு பதிலா சப்ஸ்டிடியூட்டா தற்காலிக டீச்சர் வேலைக்கு இவன் வந்திருக்கான், தற்காலிக வாத்தியார் வேலைக்கு. பேரு மார்க்கான். யார் வேணாலும் என்ன பேரை சொல்லி கூப்பிடலாங்கிறாப்ல. எல்லா பேரும் கையில போன் வச்சிருக்காங்க, போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அடா பாவிகளா, கிளாஸ் எடுக்கும் போதே எல்லாரும் போனை கையில வச்சிருப்பீங்களாடா, வச்சிருக்கலாமாடா அப்படின்னு வாத்தியார் விசாரிக்கிறாரு. மார்க் ஒரு புக் எடுத்து இதை யார் எழுதுனாங்க தெரியுமான்னு கேட்டா எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. யாருமே போனை கீழே வைக்கிறதுக்கு தயாராக இல்ல. இந்த புக்கை படிச்சிருக்கலாம் கேட்டா ஒரு பய கூட படிச்சேன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் டே நொந்து நூலா போய் வந்திருக்காரு டை கட்டினவர். இந்த பசங்கெல்லாம் கையில போனை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இதெல்லாம் எப்ப இருந்து அலோவ் பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பதில் சொல்லாம ஒருத்தன் என்ன பண்றான்னு பாருங்க. ஏதோ பொம்மை மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கான். நல்ல வேலை, ஏதோ டெமோ பார்க்க வருவான். லேடிஸ் எல்லாம் தயவு செய்து காட்டாதான்னு சொன்னதும் எடுத்து வச்சிடறாரு. திடீர்னு பயங்கரமா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னைய அலாரம்னு கேட்டா, வெளிநாட்டு பக்கம் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள சில பேர் துப்பாக்கியோட புகுந்து சின்ன பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை சுட்டுக் கொள்றதுலாம் ரொம்ப சாதாரணங்கள்லாம். அந்த மாதிரி ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லதும் இவன் பயப்படுறான் டை கட்டினவர் மார்க். உடனே எல்லா பேரும் ஏதோ ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. அலாரம் நிக்கிற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க போல. அதுல ஒருத்தி சும்மா இல்லாம, நீ கிளவி ஆயிட்ட, இன்னும் ஜாலியா நீ அப்படி இப்படின்னு ஒரு அம்மாவை பார்த்து எகத்தாலமா பேசுவா. எனக்கு 35 வயசு ஆகுதான்னு சொன்னாலும் அதுக்குள்ள பார்த்தா எங்க அம்மா வயசுல இருக்கிற நீ, எங்க அம்மா மாதிரி தெரியுற நீன்னு ஒருத்தி ஓட்டிக்கிட்டு இருப்பா. போது நிறுத்துன்னு நம்ம மார்க்கு சண்டைக்கு வருவான். உடனே அவனையும் கிராண்ட்பா டைனோசரா, தாத்தா காலத்து டைனோசர்னு சொல்லி அவனையும் திட்டுறாவ. நல்ல வேலை, மறுபடியும் அலாரம் நார்மல் அலாரம் அடிக்குது. எல்லாரும் கிளாஸுக்கு போலான்னு எல்லாம் கிளம்பி போறாங்க. மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிக்குது. எல்லாம் போனை தான் நோண்டிட்டு இருக்காங்க. போன்ல ரீல்ஸ் விடாம வந்துகிட்டு இருக்க, கையை விட்டு ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் பார்த்துட்டு போனுக்கிட்டே இவர் அப்படியே கையை கொண்டு போறாரு.
ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டே பக்கத்துல போறாரு. அவர் தொடுவார் பாருங்க, கரெக்டா போன்ல முக்கோணம் மாதிரி ஏதோ ஒண்ணு விழும். அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற எல்லாரோட போன்லயும் முக்கோணமா ஏதோ ஒண்ணு விழும். எல்லா பேரும் மறைச்சு பார்ப்பாங்க பாருங்க. அடுத்த செகண்ட் ஸ்கூல் முடிஞ்சு போச்சுன்னு பெல் அடிக்குது. உடனே அவர் ஓடுறாரு. ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரோட போன்லயும் முக்கோணமா என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா பேரும் இந்த ஆளை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. இவர் பயந்து தெரிச்சு ஓடுறாரு. குச்சியை குறுக்கால கொடுத்துட்டு டீச்சர்ஸ் ரூம்ல போய் உட்காந்துக்கிறாரு. தப்பு பண்ணிட்டேன், அவங்க போனை தொட்டு விட்டேன் அப்படின்றாரு. இங்க டீச்சர் வேலைக்கு வந்திருக்கிறவங்கள பல பேரு தற்காலிக டீச்சர்ஸ் தான். நிரந்தரமா வர்றவங்க ஏதோ லீவ் போட்டு போயிட்டே இருக்காங்களாம். இங்க இருக்கிற பழைய டீச்சர்ஸ் எல்லாம் காணாம போனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். சம்திங் இஸ் ராங் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கதவை உடைக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க. கதவை உடைக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள வந்துட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. கீழே கூட்டம். மேல ஒரு ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளயும் போனோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வர முயற்சி பண்றாங்க. கிடைக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு என்ன வரணும்னு தெரியாம பக்கத்துல வந்தா சுற்றுவன் மாட்டிட்டு இருக்காங்க. சுடவும் செய்யறாங்க. பார்த்தா அது ஏதோ பொம்மை துப்பாக்கி மாதிரி இருக்கும். சுட்ட அடுத்த நொடி அவங்க கையில இருந்த போன் எல்லாம் லைட்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் கீழே விழுந்துடும். அப்புறம் மறுபடியும் அவங்க வேற ஏதோ ஒரு மோடுக்கு மாறிடுறாங்க. எதுக்குடா வம்புன்னு வெளியில ஓடியாந்தா வெளியில இருக்கிற அத்தனை குரூப்புமே இவங்களை பார்த்ததும் ஜாம்பிஸ் மாதிரி ஒரு மாதிரி ஓடியாராங்க. கார் எடுத்துட்டு இவங்க வேகமா அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்றாங்க. எல்லா பேருமே ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா போலீஸோட கூட்டம். எங்க நடப்புல ஹோட்டலுக்கு வெளியில. இது பிளாஷ்பேக் இல்ல, இது நடப்புல நடக்கிற கதை. போலீஸ் வெளியில நிக்குது. முன்னாடி பக்கம், பின்னாடி பக்கம், சைடு பக்கம்னு நிறைய எமர்ஜென்சி டோர்ஸ் இருக்குதான். பாத்துக்கலாம் வாங்கன்னு நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு இருக்காரு. இவனாவது வெளியில வந்ததும் போலீஸ் கிட்ட ஓடி போய் உதவி கேட்கலான்னு பாத்தீங்க, ஒரே அமுக்கு. அத்தனை பேர் செத்து போயிடுவீங்கன்னு வேற மிரட்டுறாரு. கிச்சன் பக்கம் எல்லாரும் வந்திருக்காங்க. நீ எதிர்காலத்துல இருந்து வந்தது நிஜம்னா போலீஸுக்கு போன் போறதுக்கு முன்னாடி நீ தடுத்திருக்கலாமேன்னு சொல்லும்போது நான் தான் முயற்சி பண்ணேன், நீங்க தான் பாத்தீங்களே அப்படிங்கிறாரு அவரு. அதை தவிர்த்து வேற யாராவது கூட கால் பண்ணிருக்கலாம்ல, உள்ள நடக்கிறத வெளியில இருக்கிறவங்க யாராவது பார்த்து கால் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. வாஸ்தவமான வகை தான் பதில் தான். முன்னாடி இருக்கிற கதவு வழியா போனா போலீஸ் போன எல்லாரையுமே சுட்டு கொண்டுடுவாங்க. இவனும் பட்டன் அமுக்கிடுவான் போல. பின்னாடி இருக்கிற டோர் வழியாகவும் இவங்க போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்ப நாய்களை அவுத்து விட்டு நாயால கோரமா எல்லாரும் கடிபடுவாங்க போல. அப்பயும் இவன் பட்டன் அமுக்கி இருப்பான். எங்கேயும் போகாம உள்ளே இருந்தாலும் போலீஸ் உள்ள புகை குண்டுகளை தூக்கி போட்டு இவங்களை அப்பயும் அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க போல. பிரச்சனை தான் போல. பேசாம ரெண்டு டீமா பிரிஞ்சு ரெண்டு பக்கமும் போலாம், ஃப்ரண்ட் பக்கமும் போலாம், பேக் பக்கமும் போலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி பேசிட்டே இருக்காதீங்க, சட்டு புட்டுன்னு பின்னாடி வாங்கன்னு சொல்லி நம்ம இளவரசி முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டா. வேற வழி இல்லாம எல்லாரும் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போறாங்க. கதவு வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் நானா போவேன் மறுபடியும் என்ன பிடிக்க, எம்மா அவசரப்படாதமாங்கிறாரு அவரு. உங்களை வேற யார்கிட்டயாவது வெப்பன் இருக்கான்னு கேட்கும்போது பின்னாடி கோச்சு கிட்ட துப்பாக்கி இருக்கும் போல. அதை மெதுவா எடுக்க போவாரு. இதோ இந்த பையன் துப்பாக்கி வச்சிருப்பான், கரெக்டா இந்த சீனுக்கு துப்பாக்கி எடுத்து நீட்டுவானே அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ. அப்படியே பயந்து போய் துப்பாக்கி எடுத்து கையில கொடுத்துறாரு. அந்த கோச்சு கிட்ட துப்பாக்கியை கொடுத்து, கமான் உன்னால சாதிக்க முடியும், எங்களுக்காக ஒரு வழியை ரெடி பண்ண அப்படின்னு வெளியில அனுப்பிச்சுடுவாரு. கொஞ்ச நேரத்துல சுடப்பட்டு செத்தே போவாரு. சோ டைவர்ஷனுக்காக இந்த கதவு பக்கத்துல அவன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு போல. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணது இல்ல, இந்த தடவை அவரை நாம டைவர்ட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். டைவர்ஷனுக்கு நாம இந்த டோர் வழியா போலான்னு இன்னொரு டோர் பக்கம் வராங்க. இதுக்கு மத்தியில மொட்டையை ஒருத்தன் நடுவுல பாய பாப்பான். ஏய் அமுக்கிற வேணும் மிரட்டுறாரு. இதுக்கடையில ஒரு அம்மா வேற ஒரு ரூட் இருக்குதான், பாதாள ரூம்னு ஒண்ணு இருக்குதான். ஏமா கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அந்த பையன் செத்துருக்க மாட்டான்லம்மா அப்படிங்கிறாப்ல. உங்ககிட்ட இருக்கிற போன் எல்லாம் கொடுங்கன்னு போன் எல்லாம் புடிங்கிட்டாங்க. இளவரசி கிட்ட போனை கொடுமா அப்படின்னு கேட்டா என்கிட்ட போன் இல்லங்கிறா இளவரசி. இளவரசி என்று சொல்வதை விட இளவரசி அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். அதனால இளவரசினை கூப்பிடுவோம். கீழ இருந்து ஏசி வெண்டிலேட்டர் மாதிரி ஒரு பக்கம் போகுது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அவர் ட்ரை பண்ணதே இல்ல. இந்த தடவை எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குதுன்னு அவரே கவனிக்கிறார். இந்த வழியை சொன்ன அம்மா அவங்களோட பிளாஷ்பேக்கு போறோம். அவங்க ஒரு கார்ல உட்காந்துருப்பாங்க. சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. ஸ்கூல்ல இவளுக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க போல. ஒரு மாஸ் ஷூட்டிங் நடந்து அதுல அவங்க இறந்து போயிருப்பாங்க போல. இன்னும் பாடியை பார்க்கல, முகத்தை பார்க்கல. ஹாஸ்பிட்டல்ல வெளியில உட்காந்துருக்காங்க பாவம். அங்க சில லேடிஸுங்க அவங்களோட பிள்ளைய இழந்துட்டாங்க போல. நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து துக்கம் அனுசரிக்க போறோம், நீயும் விருப்பப்பட்டா வா அப்படின்னு ஏதோ கார்டை கையில கொடுக்குறாங்க. அடுத்து இந்த அம்மாவை பாடியை பாக்குறதுக்காக உள்ள கூப்பிட்டு விடுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இறந்து போன தன் சொந்தத்தோட ரூமுக்கு போய் அவரை நினைச்சு வருத்தப்பட்டு அழுது துக்கம் தாங்கிக்க முடியாம துக்கம் தொண்டை அடைக்க அவங்க கொடுத்த அந்த கார்டு அந்த அட்ரஸுக்கு அவங்க போறாங்க. உள்ள வந்ததுமே இந்த அம்மாவை பத்தி யாரு என்னன்னே தெரியாம ஒருத்தர் ரொம்ப கரெக்டா உங்க இழப்புக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். மொத தடவை வந்திருக்கிறேம்மா, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு அந்த அம்மா சொன்னது. ஓ மொத தடவையா, எந்த ஸ்கூல்ல எந்த ஷூட்டிங்ல உங்க புள்ள செத்து போச்சுன்னு கேக்குறான். ஓ அந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த நாட்டுல எல்லாம் என்ன அந்த காலகட்டம், இந்த காலகட்டத்துல மத்த நாடுகள் எல்லாத்துலயும் ஸ்கூலுக்குள்ள துப்பாக்கி எடுத்துட்டு போய் கண்ணாபின்னான்னு சுட்டு பிள்ளைகளை கொல்றதெல்லாம் அடிக்கடி நடக்குது. அதனால அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை இழந்த அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்காக வேணும் ஒரு சென்டர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ரெடிமேடா. அது மட்டும் இல்ல, இறந்து போன உங்க பிள்ளைகளை நாங்க க்ளோன் பண்ணி க்ளோனை ரெடி பண்ணி கொடுப்பாங்களா. இல்ல எனக்கு புரியலங்க, என் பிள்ளைய திரும்ப கொடுப்பீங்களா அப்படின்னு இந்த அம்மா ஆச்சரியப்பட்டு கேக்குது. ஆமாங்கிறான். இறந்து போன பாடியில இருந்து டிஎன்ஏ எடுத்து அழகா பாடியை ரெடி பண்ணிட முடியும், ஆனா அதே பர்சனாலிட்டியோட வருவாங்களாங்கிறது தெரியாது, ஏன்னா பிரெயினை காப்பி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இதை பத்தி எல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாத, யாரும் சொல்லலையேன்னு சொன்னா, ஆமா தெரியாத மாதிரி நாங்க ரொம்ப சேஃபா வச்சுக்கிறோம், அப்புறம் இது ரொம்ப காஸ்ட்லியான செலவு தெரியுமா, ரொம்ப செலவு, அவ்வளவு
அவ்வளவு ஈஸியா அதெல்லாம் பண்ண முடியாதுன்றாப்ல. எவ்வளவு எக்கு தப்பா செலவாங்க. ஆனாலும் இந்த மாதிரி மாஸ் ஷூட்டிங்ல ஸ்கூல்ல பிள்ளைங்க செத்து போனா அவங்கள திரும்ப கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் இழப்பீடு கொடுக்குமா. அந்த பணத்தை நாங்க எடுத்துப்போம். பிளஸ் நீங்க பிரீமியம் 100% பிரீமியம் கொடுத்து முழு பணத்தையும் செட்டில் பண்ணி உங்களால வாங்க முடியாதுல்ல. அதுக்கு பதிலா வித் அட்வர்டைஸ்மெண்டோட ஒரு 50% டிஸ்கவுண்ட். இப்ப நம்ம யூடியூபே பாருங்களேன். நீங்க ஒரு 300 ரூபாய் ஏதோ கட்டினீங்கன்னா ஒத்த விளம்பரம் இல்லாம யூடியூப்ல யூடியூப் பிரீமியம் அப்படிங்கிற பேர்ல நீங்க எல்லா சேனல்லையும் எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி காசு கட்டலன்னா 5-6 நிமிஷத்துக்கு ஒரு விளம்பரம்னு போட்டு நாங்க கடுப்பேத்திட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி இவங்க க்ளோன் பண்ணி கொடுக்க போற அந்த பையனும் அப்பப்போ விளம்பரத்தை சொல்லுவானா, அட்வர்டைஸ்மெண்ட் அவன் வாய் மூலமா சொல்லுவானா. அந்த அம்மா என்னங்க ரோபோட்டை பண்ணி கொடுக்க போறீங்களான்னு கேட்க, இல்ல ரோபோட் எல்லாம் கிடையாது, நாங்க க்ளோன் தான் பண்ணுவோங்கிறாப்ல. என் பிள்ளைய திரும்ப கொடுக்க முடியுங்கிற இல்ல ஷேர்தானான்னு கேட்க, முடிஞ்ச அளவு கொடுக்க முயற்சி பண்ணுவோங்கிறாரு அவரு. இங்க உங்க பிள்ளையோட கேட்டகரிஸை பத்தி நீங்க சொல்லணும். ஆளு சோம்பேறியா, மூளை இல்லாதவனா, தூங்குவானா, வியர்டா நடந்துப்பானா, இப்படி விதவிதமான கேட்டகரிஸை இவங்க செட் பண்ணணும் போல. தான் பையன் கொஞ்சம் வியர்டா இருப்பானா, ஆனா நல்ல விதமா வியர்டா இருப்பானா. அப்புறம் பொழுதுபோக்கு என்னெல்லாம் அவனுக்கு பிடிக்கும்னு கேட்க அதையும் செலக்ட் பண்றாங்க. பையன் பர்ஃபெக்டா கிளம்சியா இந்த அம்மா சொல்ல எல்லாத்தையும் செலக்ட் பண்றான். என்ன சாப்பிடுவான்னு உட்பட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. எல்லாம் முடிச்ச பிறகு கையில ஒரு கார்டு கொடுக்குறாங்க, ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் காத்துருங்கன்னு சொன்னதும் இவ அப்படியே அங்கேயே தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இறந்து போன பையனை க்ளோன் பண்ணி கொடுத்துறாங்க. என்னம்மா எப்படி இருக்கிற அப்படின்னு நல்லா பேசுறான். இந்த அம்மா கட்டி பிடிச்சி கதறுது. பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போகுது. என்னடா ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, பீஸா கொடுத்தாங்க சாப்பிட்டேங்கிற அந்த பையன் புள்ளையோட இறந்து போன புள்ளையோட மொபைல இந்த க்ளோன் கிட்ட கொடுத்துட்டாவ. போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஏதாவது குடிக்கணும் போல இருக்குது, ஆப்பிள் பெர்ரி பீச் டீ வேணும் அப்படின்னு கேட்கறான். இப்படி ஒரு ட்ரிங்க் இருக்குதா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். ஆமா, அதுல 70 கலோரி வரைக்கும் இருக்குது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். உண்மையான பழங்களில் இருந்து அந்த டீ அவங்க தயார் செய்வாங்க. மேங்கோ ஃபிளேவர்ஸ் வரும், ஹனி ஃபிளேவர்ஸ் வரும், ஆப்பிள் பெர்ரி ஃபிளேவர்ஸ் வரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல, 50% டிஸ்கவுண்டோட இந்த அம்மா வாங்குச்சுல, அதனால விளம்பரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் போல. ஒரு மிலிட்டரிக்காரரை பார்த்ததுமே உங்க சர்வீஸுக்கு என்னோட நன்றிகள் கத்திக்கிட்டு இருக்கிறான். சும்மா இருறாங்குது அம்மா. கழுத்துல ஏதோ ஒரு QR கோட போட்டிருக்கிறத கவனிக்கலாம். ஏதோ ஒரு கோட போட்டு வச்சிருக்காங்க, டேக போட்டு வச்சிருக்காங்க. டே நீ ஒரு பெரிய விஷயத்தை கடந்து வந்திருக்கிற, அதை பத்தி என் கூட பேச விரும்புறியா அப்படின்னு கேட்டா எதுவும் சொல்லாம ஓடுறான். என்னடான்னு கேட்டா விளையாட போறேன்ட்டு போறான். என்னடா விளையாடுறான்னு பாருங்க, இல்லாத பால இருக்கிறதா நினைச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த லேடிஸுங்க இதே மாதிரி தம் பிள்ளைகளை க்ளோன் பண்ணி வாங்கினவங்க போல, எல்லாம் பணக்காரங்க. பரவாயில்லையே வந்துட்டு என்ன இவங்கள வரவேற்கிறாங்க. இவன் தான் தான் பிள்ளை என்ன அறிமுகப்படுத்தினதும் பிள்ளைய உள்ள கூட்டு போறாங்க. இங்க இருக்கிற எல்லா பேருமே பிள்ளைய இழந்தவங்க தான், க்ளோன் பண்ணி இருக்கிறவங்க தான். என் புள்ள மாதிரியே இல்லைன்னு இந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்குது. இங்க இவங்கெல்லாம் எவனாவது துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க இல்ல, செத்து போனவங்களோட ஃபேமிலி செத்து போனவங்கள க்ளோன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி சில ஸ்கூல்ல சில பசங்க படிக்கிற பசங்களே துப்பாக்கி எடுத்துட்டு கூட இருக்கிற சக பசங்களை சுட்டுறாங்களா. அப்படி சுடுறாங்க இல்ல, அவங்களையும் க்ளோன்ல திரும்ப கொண்டு வர முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரி தனியா வேற ஒரு குரூப் இருக்குது, வேற ஒரு வீடு இருக்குது இப்படின்னு ஒரு பேர் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. நாங்க இந்த மாதிரி 4 க்ளோனை வச்சோமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ உங்க புள்ள 4 தடவை செத்து போயிட்டானான்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க புள்ள செத்து போச்சு, நாங்க க்ளோன் பண்ணோம். ஆனா அந்த க்ளோன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரணும்னு சொல்லி அதை கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை க்ளோன் பண்ணிருக்காங்க, இன்னும் பெட்டர் வெர்ஷனா. அடுத்து இன்னொரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க போல. சோ இவங்களுக்கு பிடிச்சாப்ல அந்த க்ளோன் கிடைக்கிற வரை திரும்ப திரும்ப அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க போல. சோ 4வது முறை க்ளோன் பண்றாங்களாம். இவ எல்லாம் ரொம்ப வித்தியாசமா பாக்குறா. யாரா அவங்கங்கறாப்ல. சரி இது சரிப்பட்டு வரான்னு இவங்க கிளம்பும் போது இன்னொருத்தர் ஓடியாந்து, நீங்க பேசினதை கவனிச்சேன், என் பிள்ளையும் என் புள்ள மாதிரியே இல்ல, அவர் ஒரு கார்டு கொடுத்து இது உங்களுக்கு உதவியா இருக்குன்னு போறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவங்கள மாதிரி பாடி எல்லாம் கிடைக்காது, வாய்ஸ் மட்டும் கிடைக்கும். மேபி 5-6 வருஷத்துக்கு பிறகு பாடியும் கொடுப்பாங்களோ என்னவோ. ஆனா அந்த வாய்ஸ் அப்படியே அச்சஸ்லா நம்ம புள்ள நம்ம கூட இருக்கிறாப்ல பேசுறாப்லயே இருக்கும். இந்தா இத பாருங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. இவங்களும் அந்த வெப்சைட்டுக்கு போய் அவர் சொன்ன எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருப்பாரு, அதன் மூலமா பேசுறாங்க. இயர்போனை காதுல மாட்டிக்கிட்டு அப்படியே பையனோட குரல் தான், அப்படியே பையன் மாதிரியே அழகா பேசுறாப்ல. என் புள்ளதானா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு போறாங்க. ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வெளியில இருந்து க்ளோன் செய்யப்பட்ட பையன் மறுபடியும் எனக்கு வேற ஏதோ ஒண்ணு வேணும், அதுல 75 கலோரி இருக்குது அப்படி இப்படின்னு விளம்பரத்தை சொல்றதுக்கு ஓடியாரான். வெளியில தள்ளி கதவை சாத்திடுறாங்க. இந்த வாய்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. எனக்கா நீ ஒன்னு செய்ய முடியுமான்னு வாய்ஸ் கேட்கும். என்ன உன் கூட கூட்டு போக முடியுமான்னு வாய்ஸ் கேக்குது. எங்க அப்படின்னு கேட்டா ஒரு அட்வென்ச்சருக்கு போலான்னு சொல்லுது. எங்கடா போகணும் சொல்லுடா அப்படின்னு வாய்ஸ் கேட்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லுது. ஹோட்டலுக்கா, அங்க யாரை பார்க்க போறோம்னு சொல்லும்போது அந்த மனுஷனை பார்க்க போறோம். ஹோட்டல்ல அந்த மனுஷனை நம்ம பார்க்க போறோம்னு மட்டும் மொட்டையா பேசும். அந்த மனுஷன் ஹோட்டல்ல இருக்கிற அந்த மனுஷன்னா எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற நம்ம ஹீரோவை தான் மீன் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவங்க ஒரு வழியா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இப்போ ரோட்டு பக்கம் வந்துட்டாங்க. அவர்கிட்ட ஏதோ கிறுக்கல் இருக்குது, என்னன்னு கேட்டா மேப்புங்கிறாப்ல. எல்லாம் கையிலேயே வரைஞ்சிருக்கிற மேப். என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் இங்க இருந்து போன பிறகு ஒரு 9 வயசு பையன் அவனோட பெட்ரூம்ல கடவுளை உருவாக்கிட்டு இருக்கிறானா. நம்மளோட மிஷன் இப்ப என்னன்னா, அவன் உருவாக்குற கடவுள் நம்மள மாதிரி மனிதர்களை பிடித்த கடவுளாக அவன் உருவாக்கணும்னு நாம நம்புறோம். அந்த மாதிரி ஒரு கடவுளை உருவாக்குறதுக்கு நாம உதவி செய்ய போறோம். மனிதர்களை பிடிக்காத ஒரு கடவுளை உருவாக்கி வச்சிட்டான்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால மனிதர்களை பிடித்த கடவுளை அவன் உருவாக்குறதுக்கு நாம உதவி செய்ய போறோங்கிறாப்ல. கடவுள்னு என்னையா மீன் பண்றேன்னு கேட்டா, போஸ்ட் சிங்குலாரிட்டி செல்ஃப் பெர்ஃபெக்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா. இப்போ வரைக்கும் கிளாடி ஏஐ, ஜெமினி ஏஐ இப்படிதானே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பொடியே காடி ஏஐன்னு ஒண்ணு கண்டுபிடிக்க போறானா, கடவுள் ஏஐ. போலீஸ் போறதை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. போற வழியில எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை வரும், எவன் எல்லாம் கையில கத்தி
பைத்தியோட இருப்பான் எல்லாத்தையும் சொல்றாரு. அதையெல்லாம் கடந்து போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த விஷயத்தை மட்டும் சரியா பண்ணிட்டோம்னா அடுத்த 50 வருஷத்துக்கு இந்த பையன் எதிர்பார்க்கிற அந்த அட்டம்ப்ட பண்றதுக்கு ஆட்கள் இல்லையா. சோ இதை நம்ம சரியா செய்யணுங்கிறாப்ல. சரி, அவன் உருவாக்குறது என்ன மாதிரி கடவுள்னு நமக்கு தெரியாது. நீ எதிர்பார்க்கிற நல்ல கடவுள் எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டா கையில சிப்பு மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. அது சுயநினைவுக்கு வரதுக்குள்ள இதை நாம இன்ஜெக்ட் பண்ணிடணுங்கிறாரு. கையில ஏதோ வாட்ச் கட்டி இருக்காரு. அதுல 0 ஆறதுக்குள்ள கனெக்ட் பண்ணணுங்கிறாப்ல. இவனோ கார்ல வரட்டிட்டு வரான் ஏத்தி தள்ளுறதுக்கு. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க இந்த பக்கம் ஓடியாண்டாங்க. மாஸ்க் போட்டு ஆளே வித்தியாசமா இருக்கிறாங்க. இவங்க வேற எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யாரா அவங்கன்னு தெரியல. இப்ப வந்திருக்கிற இந்த இடம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்திருக்கிறோம். ஆனா இனிமே நாம போக போறது புது ரூட்டு. அமைதியா வாங்கன்னு கூட்டு போறாரு. இல்ல அமைதியா இருங்கன்னு அவர் மட்டும் போறாப்ல. என்னத்தை செக் பண்ண போறாருன்னு தெரியல. அங்க மொட்டையா இருக்கிறவரு அவங்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பாம் மாதிரி தெரியல. அவன் அடிச்சு போட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம்னு பேசிட்டு இருக்காரு. நம்ம இளவரசி மட்டும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் இது எங்க போய் முடியுதுன்னு பாக்குறதுல ஆர்வமா இருக்கிறேன், அவன் கூட போறேன்னு சொல்லுவா. திடீர்னு அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இவங்கிட்ட போன் இருக்கும் போல, யாருக்கும் தெரியாம பயங்கரமா வச்சிருந்திருக்கிற மொட்டை பயவுல. அதை வாங்கி உடச்சு போட்டுறா நம்ம இளவரசி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கட்டை எடுத்து அடிச்சலான்னு பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி நம்மால் வந்து நிக்கிறான் ஹீரோ. பயங்கரமா சொற்பொழிவாத்துறாரு. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியும்ல உலகம் போகிற இந்த போக்க பார்த்தாலே இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு புரியுது இல்ல. யாராவது ஒருத்தன் களத்துல இறங்கி தடுத்தா தான் உண்டு. அதான் நான் செய்யறேன், விருப்பப்படுறவங்க வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போக எல்லா பேரும் வேற வழி இல்லாம பின்னாடியே வராங்க. அப்புறம் போற வழியில நீங்க செத்தா உங்களை திரும்ப என்னால கொண்டு வந்துட முடியும், ஆனா நான் செத்துட்டேன்னா என்னால திரும்ப வர முடியாது. அதனால நான் உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு போறாரு ஹீரோ. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்? பேசாம அந்த 9 வயசு பையன் நான் கொன்னுட்டா என்னன்னு கேக்குறான் பாருங்க நம்ம வாத்தியாரு. 9 வயசு பிள்ளைய போய் கொல்ல சொல்றேடா பாவி பாவி அப்படின்னு திட்டாரு. இதுக்கடையில வீடு வாசல் இல்லாத ஒருத்தர் கீழே படுத்து கிடக்கிறவரு கையில கத்தி எடுத்துட்டு யாரா நீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. என் பிள்ளைய தூக்கிட்டாங்கன்னு கத்திட்டு இருக்கிறாப்ல. அதுக்குள்ள மௌமுடி கேங்க அந்த பக்கத்துல இருந்து வர ஆரம்பிக்குது. எங்க வனத்தை பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. கத்தி எடுத்துக்கிட்டு அவர் வெட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மௌமுடி போட்டவங்க துப்பாக்கியால சுட்டுட்டு இருக்காங்க. கார்ல வேற ஏத்தி தள்ளுறதுக்கு விரட்டுறாங்க. ஓடுகிறது என்ன ஓடிட்டு இருக்காங்க. வண்டியை அப்படியே நிப்பாட்டிட்டான் போல. வண்டி ரிவர்ஸ்ல இப்ப போய் என்னமா இடிச்சு தள்ளிட்டு இருக்குதுன்னு பாருங்க. ஒருத்தன் குறுக்கால வருவான் துப்பாக்கியோட. அதே சமயம் அந்த வீடு வாசல் இல்லாதவர் அருவா எடுத்துட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டுவார். 2 பேரும் கீழே விழுந்துருவாங்க. இன்னொருத்தவங்க கிட்ட குண்டா இருக்கிற அந்த அம்மா மாட்டிக்கிச்சு, சுட்டு கொன்னுட்டா. ஓடுகிறான்னு மீதி குரூப் ஓடுது. கதவு மூடி கிடக்குது. கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதுல குதிக்கலான்னு எல்லாரும் அதுல குதிக்கிறாங்க. மொத்த பேர் குப்பை தொட்டில வசமா மாட்டீங்கன்னு சொல்லி மேல இருந்து சுட பாக்குறாங்க. ஆனா துப்பாக்கி வேலை செய்யல. அதே சமயம் ஏற்கனவே வண்டி கீழே இறங்குச்சுல, அந்த வண்டி அந்த ஆளை நசுக்கிருச்சு. ஐயோ அப்படின்னு அவன் என்ன பண்ணணும்னு தெரியாம அமுக்குவான். அப்ப துப்பாக்கி மேல பார்த்தாப்புல இருக்கும், தோட்டா ஃபுல்லா மேலதான் விழுகுது. அப்பாடா தப்புஸ்டா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது வண்டி இடிச்சதுல சுவர் உடைஞ்சு வண்டியோட அப்படியே கீழே விழ போதுங்க. இளவரசி மேல விழ போச்சு. நல்ல வேலை குறுக்க விழுந்து இளவரசியை காப்பாத்திட்டாரு. விலகி போஞ்சோன்னா ஏண்டி கேட்கலன்னு திட்டவும் செய்யறாரு. அந்த பொண்ணு ஏன் சாக கிடக்குறா இல்ல சாக ஆசைப்படுறான்னு தெரியல. மூக்குல இருந்து வேற ரத்தம் வந்துச்சு. கட் பண்ணா இப்ப அந்த பொண்ணோட பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறோம். நம்ம இளவரசியோட பிளாஷ்பேக் ஸ்டோரி. இவளுக்கு வித்தியாசமான ஒரு வியாதி. பொதுவா நிறைய பேரு அலர்ஜியா இருப்பாங்க. எதுக்கு? இந்த கடலை சாப்பிட்டா அலர்ஜி, மீன் சாப்பிட்டா அலர்ஜி, எறா சாப்பிட்டா அலர்ஜின்னு. இவளுக்கு டெக்னாலஜி அலர்ஜியா. டெக்னாலஜி ஏதாவது பக்கத்துல இருந்தா அவளுக்கு அலர்ஜி ஆயிடும். மூக்குல இருந்து ரத்தம் வரும், கேன்சர் மாதிரி அவளை சாகடிக்கும். இதுதான் இவளோட பிரச்சனை. சோ அதனால போன் கொடுக்கல, டெக்னாலஜியை பக்கத்துல விடாம பிள்ளைய வளர்த்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா. இளவரசிய மூக்குல இருந்து வழக்கம் போல ரத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா போனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கா. எப்பயாவது பயன்படுத்துன்னு சொல்லிருப்பாங்க, அதுக்கே பக்க விளைவு மூக்குல இருந்து ரத்தம் வருது. அலர்ஜி தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அலோவ் பண்ணிருக்காங்க போல. அப்பப்போ உசுறு போற ரேஞ்சுக்கு போகும்னு எதிர்பார்க்கறாங்களா இல்ல உசுறு போகும்னு இந்த இடத்துலயும் சொல்லல. நானா தான் உளறிக்கிட்டு இருக்கிறேன். பாப்போம். ஏதோ டெலிவரி வருது. டெலிவரி பாய் சீட் அடிச்சிட்டு இருப்பான். தூரமா இருந்ததை பார்த்ததும் இவளுக்கு பிடிச்சி போகுது. அவங்க கூடயே சேர்ந்து வண்டியில போய்கிட்டு இருக்கா. ஓடி போயிட்டா போல. 6 மாதத்துக்கு பிறகு அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. எந்திரி வா சூரிய உதயத்தை பாப்போம்னு அவனை இழுத்துட்டு போய் சூரிய உதயத்தை காட்டுறா. பிரகாசமா நல்லா இருக்கிறதா அவரும் என்ஜாய் பண்றதா சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் கட்டில அதுந்துகிட்டே இருக்கும். குழந்தை பெத்துக்கலாமோ முயற்சி பண்றாங்க போல. குழந்தை வேணுமா ஷேரா அப்படின்னு கேட்கிறா அவ. ஆமா ஒரு நாள் பெத்துக்கு தானே செய்யணுங்கிறா அவன். ஆமா ஆல்ரெடி நான் பிரெக்னண்டா இருக்கிறாப்ல தான் தெரியுது. அடிக்கடி மாங்காய் சாம்பல்லாம் சாப்பிடறதுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவா. அதே சமயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு டெலிவரி வந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தா VR ஒன்று வந்திருக்குது. VR ஹெட்செட் மாதிரி இருக்குது. டெக்னாலஜி இவளுக்கு ஆகாது, திரும்ப கொடுத்துருவேன்னு சொன்னா இல்ல நான் யூஸ் பண்ணுவேன், என் ரூம்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்றான். அதை ஆன் பண்ணதுமே இவளுக்கு லைட்டா தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை மாட்டினதும் பயபுள்ள அப்படியே மெய்மறந்து போறான். ஓ இவ வேலையே என்னன்னு பாருங்க. இளவரசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைகளுடைய பிறந்தநாள் கேக் கட் பண்ணிங் ஃபங்க்ஷனுக்காக இளவரசி மாதிரியே போவா. அப்படித்தான் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறா. அப்படி கிடைக்கிற பணத்தை வச்சு தான் ஏதோ பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் VR ஹெட்போனை மாட்டிக்கிட்டு அடிமை மாதிரியே தெரியுறான். டெக்னாலஜிக்கு அவன் அடிமை ஆயிட்டான் போல. நைட்டு பக்கத்துல படுக்க வேண்டியவன் அலக்கானோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ராத்திரி மிடில்ல பசியோட பயங்கரமா தின்னுகிட்டு இருக்கான், காலி பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப எலக்ட்ரிக்கா ஃபீல் பண்றதா சொல்றாரு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறாரா. என்னதுடா பாக்குறதுல வீடியோ கேம் தானே அப்படின்னு கேட்க வீடியோ கேம் மாதிரிங்கிறான். ஆனா ரியலாவும் ஃபீல் ஆகுதுங்கிறான். துக்கமோ சந்தோஷமோ ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகுதான். அதை மாட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதான். எனக்கு ஒன்னும் புரியலங்கிறாங்க இவங்க. இப்ப நீயும் நானும் இருக்கிற இந்த ரியாலிட்டியை விட அந்த ரியாலிட்டி நல்லா இருக்குங்கிறா. போதும் வா தூங்கலாம் வான்னு கூப்பிட்டா இல்ல அப்புறம் வரேன் அப்படிங்கிறான். நாளைக்கு வேலைக்கு போறதானே அப்படின்னு கேட்டா இல்ல வேலைக்கெல்லாம் லீவ் போட்டேன், கொஞ்ச நாள் நான் லீவ்ல தான் இருக்க போறேன் அப்படின்றான். குட் லக், ஹேவ் ஃபன், டோன்ட் டை அப்படின்னு
சொல்றான். என்னையா அது அப்படின்னு கேட்டா கேம்ல அந்த மாதிரி வரும் போல. இந்த குட் லக் ஹேவ் ஃபன் டோன்ட் டை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் இந்த படத்தோட பேரு. வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ண, செத்துறாரு, இதுதான் அதோட அர்த்தம். குழந்தைகளுக்கு கேட்க கொடுக்கும்போது மூக்குல வந்து ரத்த ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. டெக்னாலஜி ரொம்ப அவளை கெடுத்துட்டு இருக்குது. அவளோட மூளையை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஜோரா மலை. ரூமுக்கு வந்து பார்த்தா அதிசயமா இந்த தடவை இவளுக்காக சமைச்சிட்டு இருக்கானா. பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். எதுக்குன்னு கேப்பா அவ. ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு. நான் காதலிக்கிறேங்கிறான். உன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறான். ஆனா நம்புற அப்படி தெரியல. இருந்தாலும் அவன் கட்டி பிடிச்சி கதறிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு ஆரம்பிக்கிறான். இதுக்கு தானே எல்லாத்தையும் அடி போட்டுக்கிட்டு இருக்கிற, ஒரு விஆர் ஹெட்போனை தானே மாட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு கேம் சென்டர் ஒன்று இருக்குதான். அந்த கேம் சென்டருக்கு போனோம்னா இந்த கேமை முழு நேரமா விளாடலாம். முழு நேரமா அந்த ரியாலிட்டிலேயே வாழலாமா. அவனுக்கு இங்க இருக்கிற இந்த ரியாலிட்டி பிடிக்கவே இல்லையா. அதனால நாங்க போறேன், இந்த வீடு இந்த வாசல் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ, நாங்க போறேன்னு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு அடிபட்டு இருக்கிறான் பயபுல்ல. இந்த ரியாலிட்டியை விட அந்த கேம் ரியாலிட்டி அவனுக்கு பிடிச்சிருக்கான். ஹெட்செட் அங்க விட்டு போயிருப்பான். அந்த ஹெட்செட்டை போட்டு நொறுக்கி அதுல தீய பொருத்தி வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. இதுதான் இவளோட பிளாஷ்பேக். இப்படி ஒவ்வொருத்தரும் டெக்னாலஜியின் மூலமா இல்ல மனிதர்கள் கண்டுபிடிக்கிற தவறான சில விஷயங்களை ஏதோ ஒரு வகையில அந்த விஷயங்களால பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வீடா கடந்து அதான் வீடுன்னு நம்ம பய காட்டுறான். ஆனா இதுக்கு பிறகு நடக்க போறதுக்கு நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணல. ஒவ்வொரு முறையும் இதுல நாம மேஜர்லி தோத்து போவோம். சில சமயம் நெருப்பால அழிவோம், சில சமயம் போலீஸால அழிவோம், சில சமயம் அந்த முகமுடி கூட்டத்தால அழிவோம், சில சமயம் மில்லியன் கணக்குல லட்ச கணக்குல எலிகள் வந்து நம்மளை கொல்லும். இப்படி விதவிதமா நம்மளை தடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கும்னு சொல்ல அங்க ஒருத்தர், என்னப்பா விளையாடுறியா, ஒரு 10 வயசு பிள்ளை கிட்ட எப்படி இதெல்லாம் இருக்கும், என்ன பிரிண்டர்ல லட்சாதி லட்ச எலிகள் அவன் பிரிண்ட் பண்றானா அப்படின்னு கேட்க, எபாரே சொன்னா புரியாது, புரிஞ்சுக்கிற அளவு உனக்கு புத்தி இல்ல, ஃப்ரீயா விடுங்கிறாப்ல. அதனால வேண்டிய அளவு தேவையான வெப்பனை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல ஏகப்பட்ட வெப்பன்ஸை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறத கவனிக்கலாம். வேற லெவல்ல தயாராயிட்டு இருக்காங்க. கவசம், ஹெல்மெட், அது இதுன்னு வேண்டியதெல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற ஐட்டங்களை வச்சு ரெடி பண்ணி மாட்டிக்கிட்டாச்சு. எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க தான் சோல்ஜர்ஸ் தான். ஆனா எதுக்கு பார்த்தா நம்மால சாப்பிடறதுக்கு ஏகப்பட்டதை அடுக்கி வைக்க சாப்பிட போறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, நாம காத்திருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நாங்க தோத்து போயிட்டோம்னா அடுத்து எங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்க, எதிர்காலத்துல அப்படி என்ன பெருசா தப்பா நடந்துற போகுதுன்னு கேட்க, ஸ்டார்டிங்ல யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு 50 வருஷத்துல ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பாதி செத்து போயிடுவாங்களாம். மனித இனமே பாதி செத்து போயிடுமா. பொழுதுபோக்குக்காக டெக்னாலஜிக்கு அடிமையாகி, ஏஐகளுக்கு அடிமையாகி, கேமுக்கு அடிமையாகி, சுயநினைவு இல்லாம பாடிஸ் மட்டும் ஜாம்பி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா. அப்புறம் ஏஐ மனிதர்களை அடிமையாக்கி கூண்டுக்குள்ள அடைச்ச காலமும் உண்டா. ஆனா உன்னை யாருமே அடைக்கலையே அப்படின்னு ஒருத்த கேட்பான். ஆமா, நான் அடப்படல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரோட பிளாஷ்பேக், சின்ன வயசுல டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாப்ல. சூரியனை பார்க்கணும்னு ஆசையா, அதனால சூரியனை வரைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க வாழ்ந்துட்டு இடமே பாருங்க, ஃபுல்லா மரங்களுக்கு மத்தியில சின்னதா ஊரு, எங்கேயோ ஒளிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது. வெளியில பார்த்தா நிறைய பேரு விஆர் செட்டை மாட்டிட்டு அப்படியே வேறொரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அடிமைகளா, ஜாம்பிகளா. பரிணாம வளர்ச்சி பாருங்க, குரங்குல இருந்து மனுஷன் வந்து மறுபடியும் விஆர் ஏஐ டெக்னாலஜின்னு குரங்கு மாதிரியே மாறிட்டு இருக்காங்க, ஜாம்பி மாதிரி மாறிட்டு இருக்கிறத அழகா டிராயிங்ல காட்டுறாங்க பாருங்க. சவத்துல தன்னை ஒளிய வச்சே தான் அம்மா வளர்த்தலாம். போர்ல பயன்படுத்துற பங்கர் ஏரியால இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, பையனை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படியே அடைச்சு வச்சிருக்காங்களேன்னு இவன் ஒரு நாள் அம்மாவுக்கு தெரியாம தூங்கிட்டு இருக்கும்போது ரகசியமா கதவை திறந்து வெளியில வருவான். கீழே ஒரு விஆர் ஹெட்செட் கிடக்கும். சரின்னு அதை ஆன் பண்றான். அப்படியே எடுத்து தன் தலையில மாட்ட போற தருணம். எதுக்கு பார்த்தா வானத்துல ஏதோ வருது, ட்ரோன் மாதிரி இருக்குது. இவன் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறான். வேற வழியிலேன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ட்ரோனை போட்டு ஓடுவான். சாரி, விஆர் செட்டை போட்டு ஓடுவான். ட்ரோன் ஒரு ஏவுகணையை அனுப்புது, சின்னதா ஒரு ராக்கெட். அந்த சின்ன பையனுக்கு முன்னாடி முந்திட்டு போய் அவன் போக நினைக்கிற அந்த பங்கரை இடிச்சு தள்ளுது, வெடிச்சு செதறுது. உள்ள இருக்கிற அம்மாவோட சோழி எப்ப முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அம்மாவோட சாவுக்கு இவன் காரணமாயிட்டான். இவன் மட்டும் வெளியில வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையா. அழுகுறான், அனாதை ஆயிட்டான். கூடவே இனிமே இவனை அடைக்கிறதுக்கு ஆள் இல்ல. இவனோட சண்டைய இனி இவனாவே சூஸ் பண்ணிக்க முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். இவன் வாழ்க்கை இனிமே ஒவ்வொரு நாளும் போராட்டமா தான் இருக்க போகுது. இவன் வரைஞ்ச அந்த டிராயிங் கூட எரிஞ்சிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் சில பேரை கவனிக்கிறான். அவங்களோட சேர்ந்து அண்டர் கிரவுண்ட்ல போய் தஞ்சம் புகுறாங்க, வாழ்றாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும்தான் அண்டர் கிரவுண்ட் வந்து வெளியில வருவாங்களாம், சூரிய உதயத்தை பார்ப்பாங்களாம். மித்தபடி ஒளிஞ்சிருந்தே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஏதோ சத்தம் கேக்குது, கவனிச்சிங்களாங்கிறாரு ஹீரோ. இளவரசிக்கு வழக்கம் போல மூக்குல இருந்து ரத்தம் வருது. இது முறை, இதுக்கு முன்னாடி இது நடந்தது இல்ல அப்படின்னு எதையோ பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இந்த தடவை இவங்களை தடுக்கிறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. மொபைலுக்கு அடிமையான டீனேஜ் பிள்ளைங்களா வந்து நிக்கிறாங்க. இந்த முறை டீனேஜ் பிள்ளைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இவங்க நினைச்சதை சாதிக்க முடியும். ஆனா வீடு முழுக்க சரண்டர்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறாங்க மத்தவங்க வாத்தியாரெல்லாம். இந்த பசங்க எங்க காலேஜ்ல ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவங்க போன ஒரு தடவை தெரியாதனமா தொட்டுவிட்டேன், அப்ப இருந்து பேய் பிடிச்சாப்ல எங்களை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பயந்து தெரிச்சு ஓடியாந்ததா வாத்தியாருங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இளவரசிக்கு காதெல்லாம் ஒரு மாதிரி அடைக்க ஆரம்பிக்குது. கண்ணாடியை உடச்சுக்கிட்டு ஒரு ஆளை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவர் பட்டன் அமைக்கிறேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. பிடிச்சி இழுங்கன்னு 3 பேர் சேர்ந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஆனா சுவத்தையே உடச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க போல தெரியுது. யாரு? நம்ம டீனேஜர்ஸ், மொபைலுக்கு அடிமையான டீனேஜர்ஸ். வேற வழி இல்ல, மேல ஓடுங்கன்ட்டாரு. எல்லா பேரும் மேல ஓடுறாங்க. தாப்பா போட்டுக்கிட்டாச்சு. கதவை உடச்சுக்கிட்டு கைகள் உள்ள வருது.
ஒருத்தன் கையில இந்த சிஸ்டரை வச்சு விரல வெட்டுவான். போனை நோண்டிக்கிட்டே அப்படியே பக்கத்துல வருவாங்க பாருங்க. அப்ப நம்ம பசங்க கிட்ட அந்த பழைய பொம்மை கண்ணு இருக்கும்ல, அந்த கண்ணை வச்சு சுடுவாங்க. அடுத்த நொடி எல்லா பேரும் நார்மல் மோடுக்கு வராங்க. கையில இருந்த போன் எல்லாம் கீழே விழுது. என்னையா அதுன்னு நம்ம ஹீரோவே ஆச்சரியப்பட்டு போறாரு. அங்க ஓடுவோம் மொட்டை மாடிக்கு ஓடுவோன்னு எல்லாரும் மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. மறுபடியும் போன்ல அந்த முக்கோணம் மேல ஏற வரவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. மேல வந்து பார்த்தா வீட்டை சுத்தி 100 கணக்குல இருக்கானுங்க டீனேஜ் பாய்ஸ். ஹீரோ சுருட்டடிக்கிறாரு. சில பேர் வீட்டுக்குள்ள வராங்க, சில பேர் மேல ஏறுறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த பொம்மை துப்பாக்கியை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. பொத்துன்னு விழுகிறாங்க. ஏற வரவங்க கையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கண்ணை வச்சு யார் பக்கம் அடிக்கிறாங்களோ அவங்க பக்கம் இருக்கிற மொபைல் எல்லாம் கொஞ்சம் செயலகம் நார்மல் மோடுக்கு வருவாங்க. ஆனா மொத்த பேரையும் சேர்ந்தாப்புல அடிக்க முடியாது அவங்களால. இவங்க கையில இருக்கிற அந்த துப்பாக்கி என்ன துப்பாக்கி? ஒருவேளை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கன்னா இருக்குமோ? எலக்ட்ரிக்கல் பொருட்களை எல்லாத்தையுமே அது செயலுக்க செய்யுமோ தெரியல. நம்ம வாத்தியாரு இப்படியே போய்கிட்டு இருந்தா நாம அந்த வீட்டுக்கு போய் சேர முடியாது. யாராவது ஒருத்தர் பலிகாட ஆயித்தான் ஆகணும். நான் குதிக்க போறேன், எல்லாரும் என்ன விரட்டுவாங்க. அந்த கேப்ல நீங்க போய் வேலையை முடிங்கிறாரு நம்ம வாத்தியார். அம்மா கண் கலங்குது. ஃப்ளோல ஐ லவ் யூன்னு வார்த்தையை விட்டுருது. நானும் உன் கூட வரேன்னு சொல்லுது. இந்த உலகத்துல நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் முத்தா கொடுக்க போகையில ஹெல்மெட் முட்டிக்குது. அப்புறம் ஹெல்மெட்டை தூக்கிட்டு முத்தமலையா புளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கடையில டேய் வேலையே கவனிங்கடா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இதோ இறங்குறோன்னு 2 பேரு தரையில எகிரி குதிக்கிறாங்க. கீழே இறங்கி அங்க இருக்கிற கூட்டத்தோட சண்டை போட ஆரம்பிக்க கூட்டமெல்லாம் அந்த பக்கம் திரும்புது. ஆனா மொட்டை மாடிக்கு டீனேஜர்ஸ் வந்துட்டானுங்க. கீழே பல்லி மாதிரி ஏறிக்கிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் இப்ப அந்த 2 பேரை விரட்டிக்கிட்டு போறாங்க. நம்ம ஆட்கள் எகிரி குதிக்கிறது எல்லா பேரும் எகிரி குதிச்சு வந்துட்டாங்க. ஒருத்த மட்டும் மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நிறைய பேர் அந்த மரத்து மேல ஏறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுவும் ஒரு நல்ல டைவர்ஷன் தான். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஏதோ சத்தம் வித்தியாசமா கேட்கறதா சொல்லி இவங்க திரும்பி பாக்குறாங்க. என்ன சத்தம் பயங்கரமா இருக்குது, என்னவா இருக்குன்னு திரும்பி பார்த்தா காலடி தடமே பிரம்மாண்டமா இருக்குது. இவ்வளவு பிரம்மாண்டமா என்னதியா அப்படின்னு பார்த்தா ஒரு பூனை. வீடு சைஸுக்கு பில்டிங் சைஸுக்கு பூனை. ஒரு கார் மேல கால் வைக்கும் பாருங்க, காரு சட்னி ஆயிடுது. கரண்ட் வயர் எல்லாம் பிச்சு எரியப்படும். பல பூனைகள் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி மாறி இருக்குதோ என்னவோ. இதுவும் புதுசா இருக்கு தம்பி அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த மாதிரி பெரிய பூனையை பார்த்ததும் எல்லா பேரும் ரீல்ஸ் போடுறோன்னு அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீனேஜ் பிள்ளைங்க எல்லாம் பிரம்மாண்டமா இருக்குது. பிரம்மாண்டமா ரொம்ப க்ளோஸ் அப்ல ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருப்பான். எல்லாரையும் கவனிக்குது. ஒருத்தி செல்ஃபி எடுக்கிறாளாம். ஒரே கவ்வு அவளை சாப்பிட்டுருச்சு. அதையும் வீடியோ எடுப்பாங்க. சாப்பிட்டது ஒன்னா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்ப விடுறது கழுத்துல இருக்கிற எல்லா பூனைகளும் தான். நம்ம ஹீரோ இதெல்லாம் குழந்தைத்தனமா இருக்குங்கிறார். அடுத்து இன்னொருத்தவனையும் கடிச்சு அப்படி அலாக்கா முழுங்குது. ஒரு காலை மட்டும் துண்டா தனியா வந்து விழுகிறத கவனிக்கலாம். அப்புறம் டீனேஜ் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பயந்து ஐயோன்னு அதுக்கு பிறகுதான் தெரிச்சு ஓடவே ஆரம்பிக்குதுங்க. சுயநனவுக்கே திரும்புதுங்க. அதுல இன்னொருத்தையும் பிடிச்சு கவ்வி எடுத்துருச்சு. பெரிய கூட்டமா ஓடிக்கிட்டு இருக்க அவங்கள வேட்டையாடிக்கிட்டே பூனையும் பின்னாடி போயிட்டே இருக்குது. பரவாயில்லையே இவ்வளவு தூரம் வந்துட்டோமேனு சந்தோஷப்படும் போது பின்னாடி மகமுடி போட்டவங்க வந்து நிக்கிறாங்க. துப்பாக்கி முனையில அவங்க 3 பேரையும் முட்டி போட்டு உட்கார சொல்றாரு. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டீங்களாங்கிறாப்ல. இவர்கிட்ட இன்னும் அந்த ரிமோட் இருக்குது. என் கூட இருந்தவங்கள என்ன பண்ண அப்படின்னு விசாரிக்கிறாரு அவர். மகமுடி போட்டவர் செத்துட்டதா சொல்லுவாப்ல. ஆனா நான் கூட இல்லங்கிறார். காரை நிப்பாட்டும் போது ஹேண்ட் பிரேக்கை போடாம நிப்பாட்டிட்டான். அது பின்னாடி ரிவர்ஸ்லயே வந்து அவனையே இடிச்சு கொண்டுடுச்சு. நான் கூட இல்லங்கிறாரு. எவனா ஒருத்தன் 50,000 ஓவா பணத்துக்காக இவங்களுக்கு இந்த கூலி வேலை கொடுத்துருக்கானா. உன் கூட வர எல்லாரையும் கொல்ல சொல்லி எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் கொடுத்தாங்களாம். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணதா மகமுடி சொல்றான். இந்த காசை வச்சு எங்கேயா போறேன்னு கேட்டா ஜப்பானுக்கு போறாங்களாம். அங்க ஒரு பெரிய கேமிங் சென்டர் இருக்குதான், அங்க போய் விளையாடுறதுக்காக. ஆனா இப்ப எல்லாம் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு. எப்பா உனக்கு ஜங்க் ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, சுடாதப்பா அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலையே. காரு ஒண்ணு நேரா வந்து இடிச்சு கொள்ளுது. யாரு? இவங்கள ஒருத்தவன் தான் காரை கொண்டு வந்து ஏத்தி கொண்டு இருக்கிறான். நம்ம பசங்களை காப்பாத்தி இருக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆயிரக்கணக்கில் எலிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் எத்தி தள்ளிட்டு உள்ள வராங்க. இப்போ நான் காலிங் பெல் அடிச்சதும் எதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். இந்த உலகத்திலேயே மிக தலைச்சிறந்த புத்திசாலி வெளியில வருவான். என்ன வேணாலும் சொல்லுவான் அந்த ஏஐ காப்பாத்துறதுக்காக. ஆனா எப்படியாவது இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை இந்த சிப்பை உள்ள சொருகி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நாம தப்பிச்சிடலாம், உலகத்தை காப்பாத்திடலாங்கிறாப்ல. தயாரா அப்படின்னு கேட்டுட்டு வந்து காலிங் பெல் நமக்கு சின்ன பையன் வருவான். துப்பாக்கி காமிச்சு மறைக்க வேண்டாம்னு ஒரு அம்மா சொன்னதும் துப்பாக்கியை பின்னாடி வச்சுக்கிட்டாப்ல. இந்த பக்கம் ஒரு பொண்ணு காதுல தான் பையனோட ஏஐ வாய்ஸ் கூட பேசிட்டு இருப்பால, அவ கையங்கிழமா மாட்டிக்கிறா. என் பையன் தான் உன் கூட வரணும்னு சொன்னதா சொல்ல என்ன எங்களை மாட்டி விட்டியான்னு கோவப்படுறாரு நம்ம ஹீரோ. என்னது இதுன்னு விசாரிக்கிறாரு. தான் பையன் என் பையனை உயிரோட கொண்டு வரதுக்கு நீ ஒரு வாய்ப்பு அவன் சொன்னானா. ஐயா தப்பு பண்றீங்க, இது உன் பையன் கிடையாது, இதுவும் ஏஐ தான், உன் பையனோட வாய்ஸை வச்சு இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கேலையே. ஹெட்போனை கீழே போட சொல்லுன்னு சொல்றதுக்குள்ள வேற யாரோ உள்ள இருந்து வெளியில வராங்க. பையனோட அம்மாவா இருக்கலாம். ஹெட்போன் எடுத்து காதுல மாட்டிக்கிறாங்க அந்த அம்மா. உங்க பிள்ளையோட பேசணும்னு வந்து 4 பேர் நிக்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க. அம்மா நம்பல. இன்னைக்கு ஒரு நாடகமா அதுக்காக வேஷம் போட்டவங்க அப்படியே வந்துட்டாங்களாம். ரத்தம் இல்ல தக்காளி சட்னிங்கிற ஒருத்தன் நக்கி எல்லாம் காட்டுறான். சரி ஓகே வாங்கன்னு அந்த அம்மா நம்பி உள்ள அலப்புறது கூப்பிடுது. உள்ள பார்த்தா அப்பா இருக்கிறாரு, சமைச்சிட்டு இருக்கிறாரு. வாங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்க என்ன விளையாடுறீங்களா, உண்மையான அப்பா அம்மா இருந்தா முன்னப்பட தெரியாத எங்க மாதிரி ஆட்களை உள்ள எல்லாம் அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க, என்ன நடக்குதுங்க, சுட்டுப்பிடுவேன்னு விரட்டுறாரு. உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா இருந்தா சுட வேண்டாங்கிறாங்க மெத்த பொண்ணுங்க. என் பிள்ளைங்களை எதுவும் பண்ணிட வேண்டாம் அப்படிங்குது அந்த அம்மா. என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதுன்னு நாங்க பேசத்தான் வந்திருக்கிறோங்கிறாங்க இவங்க. என் பிள்ளையோட
பேசுறாந்தா என் கூட தான் பேசணுங்கிறாரு அப்பா. அப்ப நான் உன்னை தான் ஃபர்ஸ்ட் கொல்லுவேங்கிறாரு நம்ம ஹீரோ. இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஃபேக், பொய் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இங்க இருக்கிற சவர் கூட உண்மையான சவரா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாரு. சொல்லிட்டு சவத்துல குத்துனா சவத்துல ஃபுல்லா ஓட்ட விழுக ஆரம்பிச்சிருது. பேசிட்டு இருக்கையிலேயே எடுத்து நெத்தில ஒரு சொருகிட்டாரு. பார்த்தவன் ஜோலி முடிஞ்சு. ஹீரோவையும் வெட்ட போக ஓங்கி ஒரு சுடு. அப்பனோட ஜோலி முடிஞ்சு. உடனே அம்மாவும் சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கையில கிடைச்சத வச்சுட்டு குத்த போகுதான். எங்களுக்கு காசு கொடுத்து நடிக்க சொன்னாங்க, பையன் மேலதான் இருக்கிறான், என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு அந்த அம்மா சரண்டர் ஆயிடுது. ஆனா மேல போகும்போது கவனமா இருங்க, ரொம்ப வியடா பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போச்சு. அம்மா மாதிரி நடிக்கிறதுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கான் போல அந்த பையன். மேலையும் ஏறி வந்தாச்சு. இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா, தெரியாத இளவரசி தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கிறோங்கிறாப்ல. அவரோட கையில இருக்கிற வாட்ச்ல இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்குங்குது. அதுக்குள்ள இவங்க வந்த வேலையை பண்ணணும் போல. இதுக்கடையில கீழே கூட்டி துடைக்கிறதுக்கெல்லாம் இப்ப ரிமோட் வந்துருச்சுல, அப்படி வந்த ஒரு ரிமோட் கீழே இருக்கிற அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு இருக்குது, கிளீன் பண்ணிட்டு இருக்குது. அரையா கிளீன் பண்ணிட்டு அது உள்ள போயிடுச்சு. எந்த பக்கம் உள்ள போச்சுன்னு நீங்க கவனிக்கிறாங்க. அது போன இடத்துக்கு பின்னாடி ரகசியமா ஒரு பெரிய ரூம் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதை உடைச்சு உள்ள வராங்க. ஒரு சந்து மாதிரி போகும். அப்புறம் படியிறங்கி சுத்தி 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 வரணும். இன்னும் அண்டர் கிரவுண்ட்ல அது போய்கிட்டே இருக்குது, சந்து மாதிரி. அதை தாண்டி உள்ள வந்தாதான் அந்த பையன் இருக்கிற ரூமையே பார்க்க முடியுதுங்க. பிரம்மாண்டமா மலை மாதிரி இருக்கிற வயர்களுக்கு மேல உட்காந்து கோடிங் எழுதிக்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு டெக்னாலஜின்னு ஆகாதுல்ல, மூக்குல இருந்து ரத்த வர ஆரம்பிக்க நீங்க முன்னாடி போங்கன்னா அவ சந்திலே நின்னுட்டா. நம்ம பையன் உள்ள வரான். எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிற தம்பி, ஏஐ நீ உருவாக்குறது கரெக்டா உருவாக்கணும். எதிர்காலத்துல இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஏஐ சேஃப்டி புரோட்டோகால்னு ஒன்னு உருவாக்கி இருக்காங்க, இத நீ உருவாக்கிட்டு இருக்கிறதோட சேர்க்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா அவன் எதையுமே கவனிக்கல. சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுறதுலயே குறியா இருக்கிறான். வேற வழி இல்லைன்னு விறுவிறுன்னு கயத்தை பிடிச்சு மேலே ஏறாரு. அதே சமயம் அங்க இருக்கிற ரோபோக்கள் எல்லாம் லைட்டா ஆனா இருந்த கவனிக்கலாம். 2 பேரும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்குது. ஆனா எதுவும் அவன் பேச்சுவார்த்தை நடத்துறது அவன் காதுக்குள்ள போறாப்லயே தெரியல. வேற வழி இல்லைன்னு ஓங்கி ஒரு குத்து மயங்கி கீழே விழுந்துட்டான். அப்புறம் ஓடி போய் அவனை உசுப்புறாங்க. அதே சமயம் இவன் மயங்கி விழுந்ததும் அங்க இருக்கிற ரோபோக்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. இவன் விளையாண்டுட்டு இருந்த பொம்மை, பழைய பொருட்கள் எல்லாம் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்குது. ஐயோ ஏதோ தப்பா தெரியுது, இந்த பையில மறுபடியும் அவனோட இடத்துல உட்கார வைக்கணும், அப்பதான் நார்மல் ஆகும் சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையனை அதோட இடத்துக்கு கொண்டு போய் மேல உச்சியில உட்கார வச்சு கையில கீபோர்டு கொடுத்து அமுக்கடா செல்லக்குட்டி அப்படின்னு சொன்னதும் முழிப்பான். மறுபடியும் நார்மல் மோடுக்கு வந்து அமுக்க ஆரம்பிக்கிறான். அவனோட கழுத்துல டாட்டூ குட்டு இருக்கிறத, அந்த கியூஆர் கோட் இருக்கிறத கவனிக்கலாம். அப்ப யாரோ இவனை ஆர்டர் பண்ணிருக்காங்க, யாரோ இவனை கண்ட்ரோல் பண்றாங்க. சரி இந்த நாமளே சொருகுவோன்னு மிஷின்ல எங்க சொருகணும்னு பார்த்தா எங்கேயுமே யூஎஸ்பி சொருகிற ஆப்ஷனே இல்ல. அதே சமயம் காதுல பேசிட்டு இருக்கிற அந்த ஏஐ பையனா, என் பையன் உன்கிட்ட பேசணுமா, எப்பா நீ எந்த இடத்துல சொருகியும் ஒன்னும் வாய்ப்பு இல்ல, இதுல வைக்க சொல்றான், சொன்னா கேளு, என் பையனை நம்பு அப்படின்னு சொன்னதும் வேற வழி இல்லாம அவரும் அதுல அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஓபன் ஆகும். அங்க யூஎஸ்பி போட்டிருக்கோம், அதுக்குள்ள சொருகியாச்சு. இப்ப இதை ஏதாவது வயர் கூட அட்டாச் பண்ணா போதும்னு என் பையன் சொன்னதும் ஒரு வயரை இழுத்து அட்டாச் பண்ண போகையில அங்க இருக்கிற ரோபோக்கள் எல்லாம் பயந்து சீட் பெல்ட்டை போட்டுட்டு அங்கங்க ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரோபோட்டுகள் எல்லாம் ஒளியுதுன்னு பார்த்தா அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் தானா வானத்துல மிதக்க ஆரம்பிக்குது. அவன் ஒரு பட்டன் அமுக்கினதும் அதிர்ந்து போய் சோரோட மறுமுனையில போய் விழுகிறாங்க. ஒரு திரும்பி பாப்பான் பாருங்க, அந்த வயசெல்லாம் இவங்களை எடுத்து இன்னொரு மூலையில தள்ளுது. இவங்க கிட்ட இருந்த அந்த ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ் மாட்டின அந்த ஹார்ட் டிஸ்க் அங்க ஒரு சோத்தோட மூலையில கிடக்குது. இவர் போக முயற்சி பண்ணா வேறெல்லாம் போட்டு தடுக்குது. அந்த அம்மாவையும் தடுக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் பக்கத்துல மட்டும் அந்த வயசால போக முடியல. கத்தி எடுத்து முடிஞ்ச அளவு கட் பண்ண முயற்சி பண்றாரு. அப்புறம் கத்தியவே கீழே போட வேண்டிய நிலைமை. செவரோட சேர்த்து வச்சு அமுக்கிடுச்சு. எல்லாம் பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்குது ரோபோக்கள் எல்லாம். அப்ப இவங்கிட்ட இருந்து கீழே விழுந்த அந்த கத்திய ஒரு ரோபோ கவனிக்கும். அந்த கத்தி சைஸுக்கு தான் இதுவே இருக்குது. அதனால தூக்கும் போது அதால பேலன்ஸ் பண்ண முடியல. அதை பார்த்து நக்கல் பண்ணி 2 பேரும் சிரிப்பாங்க. அது பேலன்ஸ் பண்ண முடியாம ஒரு கட்டத்துல மேல பார்த்தாப்ல நேரா புடிச்சு நிப்பாட்டிக்கிச்சு. தலையை இந்த பக்கத்துல திருப்பி குடுகுடுன்னு ஓடியாந்து அவன் நெஞ்சிலேயே ஒரு இறக்கு குத்திடுச்சுங்க. ஆனா முழுமையா கத்தி ஃபுல்லா உள்ள இறங்கி இருந்தா அவன் ஜெத்தே போயிருப்பான். கொஞ்சோண்டு தான் உள்ள இறங்கி இருக்கு. அடுத்து 2வது தடவை குத்த போகையில அவன் ரிமோட் அமுக்கு வேணும் பயமுறுத்துறான். இன்னும் 30 செகண்ட் தான் பாக்கி இருக்குது. குத்துனா அமுக்கிட வேணும் மிரட்டுறாரு. அடுத்த சில நொடிகள்ல பார்த்தா அந்த பையனை சுத்தி அங்க இருக்கிற வயரெல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது. தனக்குத்தானே சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம். வயசெல்லாம் கண்ணா பின்னான்னு சுத்துது. இன்னும் 19 செகண்ட் பாக்கி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் முழிச்சிட்டு இருக்கையில அந்த ஹார்ட் டிஸ்க் மேல ரைட்டா ரத்தம் படியும். என்னடான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம இளவரசி தான். எல்லாத்தையும் மீறி உசுறு போனா கூட பரவாயில்லன்னு ரத்தம் சொட்ட அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிட்டு இந்த டெக்னாலஜி பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கா. சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வயரை புடுங்கி அப்படியே இந்த பக்கத்துல இழுத்து அப்படியே கனெக்ட் பண்ண போற சமயம் 5-4ன்னு டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. டப்புன்னு ஒரு நொடி எல்லாம் அமைதியாயிடுது. எல்லாம் ஸ்லோவாயிடுது. என்னடான்னு பார்த்தா அந்த பையன் தன்னோட கற்பனை உலகத்துக்கு அந்த அம்மாவை கூட்டு வந்திருக்கான். இன்னும் உங்க மூக்குல இருந்து ரத்தம் ஒலிக்கிட்டு தான் இருக்குது. அந்த உலகம் ரொம்ப ஸ்லோ. ஏன் ஃபாஸ்ட்டுக்கு அந்த உலகம் இல்ல. அதனாலதான் அங்க நீங்க அந்த வயரை மாற்ற கேப்ல உங்ககிட்ட சில விஷயங்களை புரிய வைக்கிறதா சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அது வேணா, அதை கைவிடுங்க அப்படிங்கிறான். ஏன்னா நிஜ உலகம் ரொம்ப மோசமானது. நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும், வியாதி வரும், கொரோனா வரும், பல பேர் சாவாங்க செய்வாங்க. நான் உருவாக்குற உலகம் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும், ஒத்துவாங்கன்னு சொன்னா அந்த அம்மா ஒத்து வரல. அப்புறம் சரி எனக்காக இல்லைனாலும் உங்க வயித்துல வளர குழந்தைக்காகங்கிறான். வயிற்று தொட்டு காட்டுறான். என்னடான்னு
பார்த்தா இவனோட வயித்துல வளர்ந்த அந்த குழந்தை தான் எதிர்காலத்துல இருந்து வந்தேன்னு சொன்னா அந்த பையன் நம்ம ஹீரோ. ஆனா அவன் வாழ்க்கை முழுக்க ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தான். உனக்கு டெக்னாலஜி ஆகாதுன்னு அவனை டெக்னாலஜி பக்கமே நீ விடல. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் நீ தூங்கிட்டு இருக்கையில அவன் வெளியில வந்தான். அவன் கண்ணு முன்னாடியே நீ வெடிச்சு செத்து போன. அவன் வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்ல, ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட இந்த வயசு வரைக்கும் அந்த மாதிரி மோசத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். மறுபடியும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்காத, ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலாம். இந்த முறை அவனை நீ பெத்தெடுத்துக்கோ, ஆனா நான் வளர்ப்பேன், என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். கமான், அவனை முழுக்க சந்தோஷத்துல வச்சு நான் வளர்ப்பேன். உன் பையன் வரைஞ்ச அந்த டிராயிங்கை பார், அவன் எதிர்பார்க்கிற எல்லாமே கிடைக்கும், முழுக்க சந்தோஷம் கிடைக்கும், இப்ப வாழ்ந்த இந்த வெறுமை கிடைக்காது அப்படி இப்படின்னு பேசுவான். ஆனா அந்த அம்மா இப்படி எல்லாம் பேசி என்ன சரி பண்ண முடியாதா? நீ என்னெல்லாம் இப்பெல்லாம் ஆஃபர் பண்ணியோ அது எல்லாமே போய், அது நிஜமில்ல. இல்ல இந்த நிழல் வாழ்க்கையை நான் ஆசைப்படுவேன்னு நினைக்கிறியா? போடாங்க ஒன்னியா அப்படின்னு அங்க பட்டனை அமுக்கிட்டா, சொருகிட்டா, வயத்துல சொருகிட்டா. வயர்ல சொருகினதுமே அடுத்த நொடி எல்லாம் டப்புன்னு வெடிச்சு சதுறது. சிஸ்டம் ரீபூட் ஆக ஆரம்பிக்குது, சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக ஆரம்பிக்குது. எஸ், எல்லாத்தையும் சாட்சி காமிச்சிட்டாங்க. அப்புறம் குடுகுடுன்னு ஓடி வந்து தான் பிள்ளைய கவனிக்கிறாங்க. அவன் அந்த சின்ன பையனுக்கு என்னாச்சுன்னு கவனிக்கிறான். அந்த அம்மா ஓடி போய் சின்ன பையனை கவனிக்குது. எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லபடியா ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாராட்டுறாரு. ஆனாலும் நீ சாக போறேன்னு இந்த அம்மா வருத்தப்படுது. அங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா வெளியில எல்லாம் ஓரளவு எல்லாம் நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. அங்க சில பேர் என்ன வைஃபை நெட்னு எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது, இனிமே போனை பேசுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் போல என்ன புலம்பிட்டு போவாங்க. அங்க இருக்கிற காருக்குள்ள பார்த்தா வாத்தியார் அம்மாவும் வாத்தியும் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் நார்மல் மோடுக்கு வந்துருச்சான்னு வெளியில எட்டி பார்த்தா எஸ், நம்ம பசங்க சாயிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா ஓடியாந்து பார்க்கும்போது எதுக்கு இவனோட பையன் உயிரோட வந்து நிக்கிறான். இவங்க எதிர்பார்க்கவே இல்ல இவன் தான் குண்டடிப்பட்டு செத்து போயிட்டானேன்னு. கட்டி பிடிச்சாலும் கழுத்து பக்கத்துல QR கோடு எதுவும் இல்ல. சோ அவங்களுக்கு சந்தோஷம். இந்த பக்கம் இவ தன் அம்மாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கிறத பையனும் புரிஞ்சுக்கிறான். அம்மானு கூப்பிடுறான். என்ன மூக்குல ரத்தம் ஒழுகுதுன்னு கர்ச்சீப்பை வச்சு ரத்தத்தை எல்லாம் தொடச்சு விடுவான். அந்த கர்ச்சீப் அவன் கையிலேயே நிக்குது. ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போயிடும், ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொன்னதும் வாத்தியாரு ஆம்புலன்ஸை கூப்பிடுறாரு. தேங்க்ஸ் மாம், சரி மறுபடியும் ரீசெட் பண்ணு, உன்னை காப்பாத்திக்கலாம்னு சொல்லும்போது இல்ல வேண்டாம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, என்ன நான் ரீசெட் பண்ணிக்க விரும்பல, நான் செத்தா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஆனாலும் நடக்கிற விஷயத்தை எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துட்டு இல்ல ஏதோ தப்பா தெரியுது, இந்த முறையை நாம தோத்துட்டோம், என்ன மன்னிச்சிருங்க, மறுபடியும் சந்திப்போன்னு பட்டன் அமுக்கிட்டாருங்க. இந்த பட்டன் அமுக்கிறது என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க. அவன் உடம்புல இருக்கிற எல்லா மிஷினும் வேலை செஞ்சு அவன் உடம்புக்குள்ள எண்ணத்தையோ செலுத்தி அவன் அங்க இருந்து மறைய வச்சு அவனோட காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுது. டெம்டால் பண்ணி போயிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா இவங்களுக்கு பிடிச்ச இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேம் விளையாடுன்னு போனான்ல, அவன் ஓடி வந்து இனிமே பிரச்சனை இல்ல, உனக்கா நான் திரும்ப வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு, இனிமே உனக்கு பிடிச்சாப்புல வாழலாம், இவ என்னோட ஆளுன்னு அங்க இருக்கிறவங்க அறிமுகமாகிட்டு இருக்கான். இந்த அம்மாவுக்கு ஒன்னும் புரியல என்ன நடக்குதுன்னு. அவங்களும் ஒரு நோடி யோசிச்சு பார்த்தா செத்து போன பையன் அங்க உயிரோட வந்திருக்கான், கழுத்துல டாட்டூ இல்லாம. அப்புறம் பாய் ஃப்ரெண்டு விட்டுட்டு போனவன் திரும்ப வர்றான். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை அந்த ஏஐ கொடுக்குது, அது பொய் அப்படிங்கிறாப்ல. அந்த பையன் வேற அங்க இருக்கிற நாயை தூக்கிட்டு குட் லக் ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாய் டோன்ட் டை அப்படிங்குது. அப்ப எதுவும் மாறலன்னு அர்த்தம். இங்க ஒருத்தன் ஐ நல்ல பனி பொழியுதே அப்படின்னு நக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது பனி இல்ல, மேல இருந்து அந்த பூனை. அப்புறம் அங்க இருக்கிற பசங்க எல்லாம் மறுபடியும் நெட்டு வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவள போலீஸ் வந்து இழுத்துட்டு போகுது பைத்தியம் நினைச்சுக்கிட்டு. இது நிஜமில்ல அப்படின்னு அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்க, பைத்தியம் சொல்லி மனநல காப்பகத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போலீஸ் இழுத்துட்டு போகுது. அதை மக்கள் எல்லாம் பார்த்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எதுவுமே நார்மல் ஆகலங்க, எல்லாம் பழையபடி அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ரெஸ்டாரண்ட்ல இந்த சம்பந்தப்பட்ட முக்கியமான கதாபாத்திரங்கள் அத்தனையுமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின் அம்மாகாரி வழக்கம் போல பையன் வரான். அந்த சாஃப்ட்வேர் பென்ட்ரைவை கொண்டு வந்திருப்பான். இது வேலைக்காகாது அப்படின்னு அந்த பென்ட்ரைவை காஃபிக்குள்ள போடுறான். என் கண்ணு முன்னாடியே சொல்யூஷன் என்னன்னு இருந்தது, ஆனா நான் தான் கவனிக்க தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரத்தம் படிஞ்ச கர்ச்சீப்பை இவன் கையில வச்சிருந்தால மூக்குல இருந்து ஒழுகுன அந்த ரத்தத்தை, அந்த கர்ச்சீப்பை அவங்க கிட்ட இருக்குது. உனக்கு இருக்கிற இந்த வியாதியை இந்த மக்கள், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்கள்லயும் பரப்பி விட்டுட்டா போதும். இந்த அம்மாவுக்கு டெக்னாலஜி ஆகாது, டெக்னாலஜி கிட்ட போனாலே மூக்குல இருந்து ரத்தம் வரும் இல்லையா, இந்த வியாதியை எல்லாருக்கும் பரப்பி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எலியையும் கொண்டு வந்திருக்கான். ரத்தம் இருக்கு, எலி இருக்கு, நல்லா தேய்ச்சி விட்டுருப்பானா என்னவோ தெரியல. கூடவே ஒரு கார்டும் எடுத்து வந்திருக்கான், ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு போய் இவங்களோட ரத்தத்தை கொடுத்து இதன் மூலமா ஒரு வியாதியை உருவாக்கி இவங்க இந்த அம்மா கிட்ட இருக்கிற வியாதியை உலக மக்களுக்கு முள்ளா பரப்பி விடணும். இதுதான் அவனோட திட்டம் போல. அந்த அம்மாவிட்ட புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அம்மாவை சேர்த்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்களை யார் என் கூட சேர போறீங்க, வாங்க கமான் அப்படின்னு கூப்பிடுறாரு. அத்தோட பட முடியுது. என்ன பண்ண போறாங்கன்னு புரிஞ்சிருச்சுல்ல. ஏஐ என்ன பண்ணிருக்கு, அந்த பென்ட்ரைவ் விஷயத்துல இவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வேண்டியது சந்தோஷம் தான். அது ஃபேக்கா இருந்தாலும் பயபிள்ளைய ரசிப்பாங்க, அடிமையாயிருவாங்க. அதனாலதான் இறந்து போன பையனை உயிரோட கொண்டு வந்து காட்டுச்சு, ஓடி போன புருஷனை உசுரோட கொண்டு வந்து காட்டுச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட. எல்லாரும் அந்த வாத்தியாரு வாதி அவங்களும் லவ் சக்சஸ் ஆறாப்ல. இப்படி யாரெல்லாம் ஏஐ தடுக்க முயற்சி பண்ணுவாங்களோ அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாப்ல. ஒரு நிழல் உலகத்துல ஒரு ஏஐ உலகத்துக்குள்ள வாழ வைக்கணும்னு அந்த பையன் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலா அந்த பையன் செல்ஃப் மேடு, அதாவது ஒரு ஏஐ தனக்கு வேண்டிய ஒரு பையனை, ஒரு உடலை தானே ஆர்டர் போட்டு அவன் மண்டைக்குள்ள தானே உட்காந்து தன்னை இன்னும் பவர்ஃபுல்லா தனக்கு தானே கோடிங் எழுதின்னு அந்த பையனே ஒரு ஏஐ பையன். ஆக்சுவலா இவ்வளவும் செஞ்சு சக்சஸ் ஆகி கடைசியில பார்த்தா நம்ம எதிர்காலத்துல இருந்து வந்த பைபிள்ல புடிச்சிட்டான். தான் அம்மாக்கு இருக்கிற இந்த வியாதியை, தான் கண்ணு முன்னாடி இருக்கிற தீர்வை அவன் கவனிக்கல. தான் அம்மா கிட்ட இருக்கிற அந்த வியாதியை உலக மக்களுக்கு பரப்பி விட்டுட்டா போதும், யாரும் டெக்னாலஜி பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா மூக்குல இருந்து ரத்தம் வரும், அலர்ஜி ஆகும், டெக்னாலஜி விட்டு ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. யாரும் அப்புறம் டெக்னாலஜில அட்வான்ஸ்டா கொண்டு போறேன் அது இதுன்னு எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, உலகம் நல்லா இருக்கும். இதுதான் இவர்களோட அடுத்த கட்ட திட்டம். ஆனா இந்த
தடவை கரெக்டா பையன் பிடிச்சிருக்கான். சோ ஜெயிப்பான்னு நம்பலாம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.